Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். Example 3. Coulomb's law of electrostatic force between two point charges and Newton's law of gravitation force between two stationary points both have inverse square dependence on the distance between charge and mass. Compare the strength of this by determining the ratio of magnitudes for the electron and proton. ஒரு எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? இது கொஞ்சம் ஒரு பெரிய சம்மு, ஸ்பேஸ் பத்தாது, பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? கே Q1 Q2 by ஆர் ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? ஜி M1 M2 by ஆர் ஸ்கொயர். நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னு இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ரேஷியோ மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸ் மைனஸ் தேவையில்லை. கே நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க? கம்பேர் த ஸ்ட்ரென்த் பிட்வீன் தெம் ஃபார் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். அப்போ சப்டிவிஷன் ஏல 1 புரோட்டான் 9 into 10 power 9. சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்ன? 1.6 into 10 to the power of minus 19. Charge of electron என்ன? 1.6 into 10 power minus 19. ஒன்று எலக்ட்ரானுக்கு இன்னொன்று புரோட்டானுக்கு. டிவைடட் பை இதை அதால் டிவைட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஜியோட வேல்யூ என்ன? 1.6 மேலே பார்த்தோன்னு கொஞ்சம் மாற்றி போட்டேன். 6.67 into 10 power minus 11. நல்லா பாரு, புரோட்டான் எலக்ட்ரான், அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் into mass of electron. ஓகேவா? சரி, நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணுறதுனா பண்ணலாம். எப்படி பண்ணுறது? இந்த 9 இந்த 9.1 கேன்சல், இந்த 1.6 இந்த 1.6 கேன்சல், இந்த 1.6 இது வந்து 6.4ன்னு வச்சுக்கோ, 4 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 1/4, ஆன்சர் 0.25 கிட்ட வரும். நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துருவோம் 0.25 கிட்ட வருதான்ட்டு. 9 into 1.6 into 1.6 divided by 6.67 divided by 1.67 divided by 9.11. அதனால் பார் 0.25 கிட்ட தான் ஆன்சர் வருது. ஓகே, ஸோ 0.227 into 10 பவர் பாரு. இப்போ 10 பவர் எப்படி யூஸ் பண்ண தெரியல. மேலே 9 இருக்குது, அப்புறம் -19 இருக்குது, அப்புறம் -19 இருக்குது, கீழே -11 மேலே போகிறப்ப +11 ஆயிரும், -27 மேலே போகிறப்ப +27 ஆயிரும், -31 மேலே போகிறப்ப +31 ஆயிரும். ஸோ டோட்டலாக 40 வருது. இதை வேணால் நான் சிம்பிளிஃபை பண்ணி 2.27 into 10 பவர் 39 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன சார் சொல்கிறாங்க? ஏ முடிஞ்சு. பி வந்து ஃபார் 2 புரோட்டான்ஸ், ரெண்டுமே புரோட்டான் சார், ரெண்டுமே புரோட்டான். அப்போ இது நல்லா பாருங்க, கேவோட வேல்யூ என்ன? 9 into 10 பவர் 9. சார்ஜ் 1 எவ்வளோ? 1.6. நான் மாஸோட வேல்யூ எழுதினேன். 1.6 into 10 பவர் -19 புரோட்டானுக்கு. இன்னொரு புரோட்டானுக்கு எவ்வளோ? 1.6 into 10 பவர் -19 டிவைட் பை 6.67 into 10 பவர் -11. 6.67 தானே? ஜியோட வேல்யூ என்ன? ஸோ நல்லா பாருங்கள், 6.67 into 10 பவர் -11. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.67 into 10 பவர் -27 into அகைன் இந்த இடத்துல எலக்ட்ரானோட மாஸ்க்கு பதில் இங்கே என்னது? புரோட்டான் தான் ரெண்டுமே. அப்போ ரெண்டு தடவையும் புரோட்டானோட மாஸ் தான். இப்போ என்ன ஆகும்? இந்த 1.67 இந்த 1.6ஓட கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 6.67 நீ எப்படி எழுதிக்கலாம்? 20/3. என்ன 20/3ஓட வேல்யூ வருமா? 6.67 27/20 2.7/2 which is equal to 1.35. 1.35 approximately வருது. எக்ஸாக்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துருவோம். 9 into 1.6 into 1.6 divided by 6.67 divided by 1.67 divided by 1.67.
அதனால் இப்போ 1.35 அப்ராக்சிமேட்லி 1.23 கிட்ட வருது. ஓகே, டென் பவர் எவ்வளோ வருது? -11 மேலே போயிடுச்சுன்னா +11 ஆயிரும். இது ரெண்டு சேர்த்தா 20. 20லேருந்து இந்த 1 போயிடுச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 20லேருந்து -19 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். 27 சேர்த்தா 54. 54ஓட +1 சேர்த்தனா 55. 55லேருந்து 19 போயிடுச்சுன்னா 45, 35, 36 வரணும். செக் பண்ணிக்குவோம். 9 -19 -19 -11 மேலே வந்தால் +11, -27 மேலே வந்தால் +27, -27 மேலே வந்தால் +27, 36 தான் வருது. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, 2 முடிச்சு. இப்போ செக்ஷன் பிக்கு வாங்க. செக்ஷன் பி என்ன சொல்கிறாங்க சார்? எஸ்டிமேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் 1 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்க. அப்போ அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? F is equal to K Q1 Q2 by R². K ஓட வேல்யூ என்ன? 9 into 10 to the power of 9. எலக்ட்ரானுக்கும் புரோட்டான்னு சொல்லியிருக்கானா? கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன். எது இருந்தால் என்ன சார், புரோட்டான் சொன்னால் அதே வேல்யூ தான் வரும். எஸ், எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 ஆம்ஸ்ட்ராங், 10 power -10. So 10 power -10 into 10 power -10. கரெக்டா? 10 power -10 -10 இது -20 வரும். -20 மேலே போயிடுச்சுன்னா மொத்தமாக -29. இதை சேர்த்தா என்ன கிடைக்கும் எனக்கு? 10 power -38. கரெக்டா? அப்போ 9 into இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.56. 16 into 16 256. 10 power -9. கரெக்ட். அட்லீஸ்ட் எனக்கு இந்த நம்பர் ஆச்சு அவங்க போட்டிருக்க வேல்யூ வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஐயோ, 2.304 into 10 power -8. இந்த வேல்யூ ஆச்சு கரெக்டாக வருதா? ஏன்னா எனக்கு மற்ற வேல்யூவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது அவங்க சொல்கிறதுக்குன்னு. ஏன்னா அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், 2.3 into 10 power -8. இப்போ நல்லா பாரு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இவ்வளோ. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட? ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ இதான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த F is equal to நான் MAன்னு போட்டால் ஆக்சலரேஷன் is equal to ஃபோர்ஸ் அப்பான் மாஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் புரோட்டான் கேட்டாங்கன்னா ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான். ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 2.3 into 10 power -8. மாஸ் ஆஃப் புரோட்டான் என்ன? 1.67 into 10 to the power of -27. இந்த 1.67ங்கிறது எதோட வேல்யூ சார்? 10/6 வந்து 1.67 வருமா? இல்லையே. 1.67 5/3 ஓட வேல்யூ 1.67. 5 divided by 3. எஸ், 1.67. எதுக்கு நான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏன் அப்படின்னா 1.67 டிவைட் பண்ணுறது கஷ்டம். சரியா? ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். 1.67க்கு வந்தால் நீங்கள் 5/3ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம்? மேலே கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 10ன்னு ஆயிரும். சரியா? ஸோ கேல்குலேஷன் ஈஸி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வேல்யூகள் பார்க்கணும். ஏன்னா இப்போ பாரு, டிவிஷனே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. 3 2s are 6. 6 into 2.3. இது 10 power -26 வரும். -26 மேலே போயிடுச்சுன்னா +26. 26லேருந்து 8 போயிடுச்சுன்னா 18 வரும். 6 2s are 12. 18. அப்போ இந்த வேல்யூ 13.8 into 10 power 18 இல்லைன்னா 1.38 into 10 power 19 மீட்டர் per செகண்ட். கரெக்டா? எஸ், 1.38 அவங்க 1.4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் புரோட்டான். அதே யாராச்சும் வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ஆன்சரில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி புக்கில் நான் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இந்த புது அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஸ்டினில் நம்பரை மாற்றிருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்க சொல்யூஷனை மாற்றல. அப்போ கொஸ்டினில் நம்பர் வேறு, ஆன்சர் வேறு வருது.
ஸோ சப்போஸ் நமக்கு கொஷினை மாற்றிருக்காருன்னா நான் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குறதுக்காக தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 2.3 into 10 power minus 8. இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டு 9.1 into 10 power minus 27. இதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 10 கிட்ட வச்சு நீட்டை பொறுத்தவரை என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ 2 வச்சுக்கோ, இந்த வேல்யூ 10 கிட்ட வச்சுக்கோ, அப்ராக்சிமேட்லி ஆன்சர் வந்துடும் 2.3 டிவைட் பை 9.1 0.25. இது மேலே போயிடுச்சுன்னா 10 power 19 ஆயிரும். 19 தப்பு பண்ணியிருக்கோமா? ஓகே, மாஸோட வேல்யூவை தப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன். நான் யோசிக்கிறேன் ஏன் நான் யோசிச்ச ஃபிசிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தப்பாகுதுன்னா இங்கே வேல்யூவை தப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 10 power minus 31. இது மேலே போயிடுச்சுன்னா 31 மேலே போயிடுச்சுன்னா 23. அப்போ 2.5 into 10 power 22 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நல்லா பாரு, ரெண்டு பேர் மேலேயும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. இவனையும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் 2.3 into 10 power minus 18 இருக்கிறான், இவனையும் 2.3 into 10 power minus 8 இருக்கிறான், 8 இருக்கிறான். கரெக்டாக இல்லை? இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சேம், ஆனால் ரெண்டு பேரோட ஆக்சலரேஷன் பாரு. ஏன் அப்படின்னா இவன் ஹெவியர். ஸோ இதை வச்சு நீட்டில் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டாங்க, ரெண்டு ஆப்ஜெக்டை நான் வந்து இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண விடுறேன், அப்போ ரெண்டு பேருள்ள ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், இல்லை ரெண்டுத்தோட டைம் எப்படி இருக்கும், ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மாஸ்னால இவனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஐ திங்க் அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இங்கே ஆக்சலேஷன் கேட்கணும், அங்கே டைம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதான் இதோட சொல்யூஷன். இது கொஞ்சம் லெந்தியர் கொஸ்டின், பட் நல்ல கொஸ்டின். இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா ரொம்ப அதிகம். அப்படின்னு என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பார்க்கலாம். ஸோ அட்ராக்ஷன் வந்து ரெண்டுத்துக்கு சேமாக இருந்தாலும் ரெண்டு பேர் மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் சேமாக இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் சொல்யூஷன். தேங்க்யூ.